தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிலைமை என்றது எனக்கு இறுதிக்கட்ட போற ஞாபகப்படுத்துது. இதுல நாங்கள் எல்லாரும் உலகத் தமிழர்கள் அனைவரும் நாங்கள் தமிழர்களாக ஒருங்கிணைஞ்சு சீமானவர்களுடைய கரங்களை நாங்கள் பலப்படுத்த வேணும். அப்படி பலப்படுத்துறது மட்டும்தான் தமிழர்களுக்கான ஒரு எதிர்காலத்தை கொடுக்குமே தவிர நாங்கள் எங்களுக்கு என்ன வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் மாநாட மயிலாடவை அன்றைக்கு அவங்க பார்த்து கொண்டிருந்த மாதிரி நாங்கள் இருப்போம் என்றால் நாங்கள் உண்மையா தமிழர் என்று சொல்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆக்களா போயும். வீரம் விளைஞ்ச நிலத்துல பிறந்த நாங்கள் எங்களுக்கு துணிவு இருக்கவர். எதுக்கு பயப்படுறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அன்றைக்கு புலிகளுக்கு குரல்ல வேலை செஞ்சாக்கள் இருக்கிறீங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். நான் பேர்கள் சொல்ல விரும்ப இல்லை. நிதர்சனத்துல இருந்தாக்கள் இருக்கிறீர்கள். சேர்லாதன் அண்ணோட இருந்தாக்கள் இருக்கிறீங்க. சேர்லாதன் அண்ணன் என்ற மனைவி அவர்கள் இங்க இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் தானே சீமான் அண்ணன் அங்க வந்து நின்றது எல்லாரும் சந்திச்சதை பாத்துனீங்கள் தானே? ஏன் கதைக்க பயப்படுறீங்க? எல்லாரும் குரலை கொடுங்க, சொல்லுங்க. வந்தது உண்மை. அவன் சொல்றான் போட்டோ எடுத்தது போய் போட்டோவை வெட்டி ஒட்டி இருக்கு. அதுக்கு சாட்சிக்கு இந்த சின்னப்பண்டி அது வேற போய் நியூஸ் 18 பேர் சொல்லுது. நியூஸ் 18 வந்து இப்படியா நாக்களை தொடர்பு கொள்ள வரும். தொடர்பு கொண்டு போய் பேட்டிகள் எடுங்க.